என்னாச்சு ப்ரோ? என்னாச்சு? சம்திங் இந்த இடத்துல பேக்ல ஓகே லாக் பண்ணிடுங்க. பார்க்க வந்தது ஒரு தப்புன்னு நினச்சேன். அந்த அளவுக்கு நைட் விஷன் மேலே வச்சது கீழே விழுதா? சரி ஓகே. எப்பா ஆரம்பமே அமக்கலமாகுதுப்பா. சரி ப்ரிப்பேர் ஆகிங்க. எந்த சவுண்டு கேட்டாலும் பயத்தை வெளியே கொண்டு வராதிங்க, ஓகேவா? எதுக்கு? ஆமாம், இந்த இதுக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பிச்சே இருக்கு. வாங்க. மெயின் பிச் இருக்கா? ஆமாம். இப்போ அள்ளு விட்டுருச்சு. அது ஆரம்பத்தில் ஏதோ கேட்குது. அதுதான், இது ரொம்ப பெரிய பில்டிங்கு. இது வந்து இடிஞ்சு விழுறது கூட வாய்ப்பு இருக்குது. அதாவது ஏன்னா அது கட்டி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரியல. ஆனால் ஓகேவா, பாழடைஞ்ச ஸ்டேஜில் தான் இருக்குது. இதெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நல்லா இருக்குது. நம்ம ஆனால் சூஸ் பண்ணியிருக்க பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனே நல்லா இல்லை. பாழடைஞ்சு போய் எரிஞ்ச மாதிரி இருக்குது அது பார்க்கறதுக்கு. வாங்க, லாக் பண்ணிட்டீங்களா? கார் லாக் பண்ணுறேங்க. வேணாம் நீங்களும் வாங்க, அப்போ தான் ஜாலியாக இருக்கும். ஆமாம். ஹலோ, இப்படி தானே போகலாம் மேலே? ஓய், ஹலோ தம்பி. என்னையா இந்த இடத்துல நான் ஒரு கருப்பா ஒரு உருவத்தை பார்த்தேன். பறந்து வருது. இது உள்ளது எப்படி போகுது? அதுக்குள்ளே யாராவது பால் இருக்காங்களா? பயத்தில் பறந்து போதா? ஆனால் இப்போ இந்த இடத்துல தான் நான் உருவத்தை பார்த்தேங்க. நீ பார்க்கல? வாயா, நம்ம அங்கே பார்த்தோம்ல அதே மாதிரியான ஒரு உருவம் இங்கே மேலே பார்த்தோம். வாங்க பார்த்துக்கலாம். அங்கே தான் மேலே தான் ஏன் பார்த்தது. விட்டு போலையா? இங்கே தான் இருக்காது சவுண்டு. பக்கத்துல இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது. தான் ஃபீல் ஆகுது. நம்ம கூடயே யாரும் நடந்து வந்தா எப்படி இருக்கும்? என்னது? எனக்கு இங்க பக்கத்துல ஏதோ இருக்க மாதிரி இருக்கு. இங்கே எதுவுமே இல்லை. வாங்க மேலே போய் பார்த்துடலாம். எங்கே நடந்து போகிறீங்க? நீங்கள் நடந்து போகிற சவுண்டு எனக்கு நல்லா தெளிவாக கேட்குது. அந்த பில்டிங்லேயும் இருக்குது போல, பக்கத்து பில்டிங்லேயும். கரெக்டா? ஆமாம். சூப்பர். ஒரு ஜன்னல் கூட இல்லைப்பா பாதுகாப்புக்கு. மேலே கேட்குது. நான் ஓடிடுறேன். அக்கா, நாங்கள் உங்க கூட சும்மா ஜாலியாக பேசிட்டு போகலான்னு வந்திருக்கோங்கக்கா. உங்களை நாங்கள் எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். நீங்கள் இறந்ததை நினச்சா எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. உங்களை சும்மா பார்த்துட்டு போகலான்னு தான் வந்திருக்கோம். நீங்கள் எதுக்காக இங்கே இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? பயங்கரமா இருக்கு. மேல போறீங்க? சாட்டா சொல்றேன். மேலே போய் பார்த்துக்கலாம். ஏன்னா பல பேங்களை பார்த்து உங்க பயம் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி சொல்ல, பக்கத்து வீட்லேயே நம்மளுக்கு சவுண்டு கேட்குது. நாங்கள் மேலே வரலாமா? எங்களை எதுவும் பண்ண மாட்டீங்களா? கேக்குது, எல்லா பக்கமும் கேக்குது. நடக்கிற மாதிரி கேட்குது.
உள்ளார யாரோ நடக்கிற மாதிரி இருக்குது. யாருன்னு பாருங்கள், ஆள் இருக்காங்க. நடக்கிறதுக்கு இது சுரண்டுற மாதிரி கேட்குது. உள்ளார அங்கே போய் பாருங்கள், அந்த சைடில் பாருங்கள். தனியாக போக சொல்கிறியா? இங்கே தானே இருக்கும், இங்கே தான் எனக்கு இங்கே தான் கேட்குது. அங்கே யாருக்கும் இல்லையே. யாருமே இல்லையா? ஆமாம், ஆனால் இங்கே தான் இப்போ சவுண்ட் கேட்குது. பக்கத்துலாம் பில்டிங் இருக்கிறனால இதில் இருந்து வருதுன்னு டவுட்டாக இருக்கு. இங்கே கேட்குது. இங்கே இல்லையா? பக்கத்து வீட்டில் கேட்குது அந்த சைடில். நம்ம மேலே போயிட்டு நைட் விஷயம் பில்டிங்கை மாறி வந்துட்டோமோ? அப்போ நம்ம சேஃபா? நம்ம சேஃப் தான். நம்மளுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேலே சவுண்டு கேட்டது இல்லை? அங்கேதான் கேட்குது. அந்த வீடு தான். உனக்கு ஒரு நன்றி சொல்லணும், பில்டிங்கை மாற்றி வந்துட்டேன். மேலே போயிட்டு அந்த பில்டிங்கு போயிடலாம். ஏன்னா அங்கே கீழே ஃபுல்லாக முள்ளாக இருந்தது இல்லை? அதனால தான் இந்த பில்டிங் எதாவது போகலான்னு சொல்லி சூஸ் பண்ணேன். எப்படி எகிரி குச்சா? ஆமாம், ஏன்னா கீழே அந்த பில்டிங்லாம் வந்து கைஸ், அந்த பில்டிங்லாம் வெளியே வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டுக்கு முன்னாடி வந்து முள்ளு கொட்டி கிடந்தது. ஸோ அதனால தான் வந்து நான் மேக்ஸிமம் இந்த பில்டிங் வெளியே மேலே பிளான் பண்ணுறேன். மேலையும் கேட்குது, பக்கத்து பில்டிங்லையும் கேட்குது. மட்டும் ஓடிடாதே. இல்லை இல்லை, வாங்க மேலே போயிடலாம். மிலிட்டரி ஆஃபீஸர் போகிற மாதிரி ஃப்ரெண்ட்ல ஒரு கேட்குது. ஓ மை காட். ஓகே, எனக்கு இப்போ அவங்கக்கிட்ட நம்ம இங்கே இருக்கிறது அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, அழுகுறாங்க. இருங்க, அழுவிட்டோம். அது கைஸ் இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த என்டையர் ஆங்கிள் வந்து கவர் ஆகிற மாதிரி நான் நைட் விஷனை செட் பண்ணுறேன். அது கேட்டுனே தான் இருக்கும். நீங்கள் அதை ஒரி பண்ணிக்காதீங்க. ஆமாம், நீங்கள் அதுக்கிட்ட எதாவது பேசணுமா? ஆமாம், அது கிட்டக்க வர சொல்லுங்கள். கிட்ட வர சொல்லணுமா? வந்தால் பேசிக்கலாம்யா. பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட பேசுகிற மாதிரி சொல்கிற. அதுதான் உங்கள் கேள்விக்கு தான் அதிகமாக ரெஸ்பான்ஸ் பண்ணுது. அது போய் சுற்றி வளைச்சி என்னை காரர் பண்ணிட்டேன். அக்கா, நம்ம இங்கேருந்து பக்கத்து பில்டிங் போயிடலாமா? ஓகே, இங்கே தான் இருக்கு. எப்படி அந்த பில்டிங் ஒன்று? வாங்க, இப்படி தான் அந்த சைடில் பார்த்து. ஐயோ, நான் ஏறி வர்றதுக்குள்ள என்ன பிடிச்சிடப்போ? இல்லை, பார்த்து அப்படியே ஏன் கவுத்து ஊந்துற போகிறேன். இப்படி அழுவுது வருது. இங்கே தான் வருது. பொறுமையாக நிதானமாக வாங்க. பார்த்து கேர்ஃபுல். ஓகே, சாமி, என்னங்க என்னையே ஜம்ப் பண்ணிலாம் குதிக்க வச்சுட்டேன். எப்போ இங்கே தான்ப்பா அழுவுது. நீங்கள் அழுவு வேணாம், இப்போ எங்கள் முன்னாடி வரலாம். நம்ம இதே ஸ்பாட்டை வச்சிடலாம். இருங்க, இதுதான் நம்மளுக்கு கரெக்டான ஸ்பாட்டு. அது இங்கே வரட்டும். நம்மளை ஃபாலோ பண்ணி வருது. நான் அங்கேயே சொன்னேன்ல, கண்டிப்பாக நம்மளை யாராவது ஃபாலோ பண்ணி வருவாங்கன்னு. அதே தான். ஆமாம், இப்போ மேலே தான் அழுகுற சவுண்டு கேட்டுது நம்மளுக்கு அந்த படிக்கட்டில். கீழே வர்றதுலேருந்தே அவங்க அப்படியே கூடியே தான் வந்துட்டு இருக்காங்க. சவுண்டு கேட்குது. ஆமாம், நானும் சீக்கிரமாக அப்படி மாறினவங்க போல இருக்கு. ஹலோ, என்னது கீழே தானே போகுது? பார்த்தீங்களா? பார்த்துட்டு பேசிட்டு உடனே போயிடும். உங்களுக்கு ஏதோ உதவி தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஏன்பா இது சொந்தக்காரங்கிட்ட கேட்குற மாதிரியே கேட்குற? அவங்களுக்கு யார்ப்பா உதவி பண்ணுவாங்க? அதுக்குன்ட்டு பண்ணுறாங்களே. திரும்பி வாங்க பார்க்கணுன்றியா? அவங்கள்ட்ட ஏதோ பேசலாம்ல. இப்போ நம்ம முன்னாடி அவங்க வரணும்னு நினச்சனால தான் அவங்க நம்ம முன்னாடியே வராங்க. அவங்க இல்லைன்னா அவங்க நம்ம முன்னாடியே வர மாட்டாங்க. அவங்களா வந்து அவங்க ப்ரெசன்ஸை காட்டணும்னு நினச்சா மட்டும்தான் நம்ம முன்னாடி வர முடியும். தயவு செஞ்சு அவங்களா கூட வந்துட்டு போட்டோம். நீ கூப்பிடாதுப்பா. நான் கூப்பிட தேவையில்ல, நீங்கள் கூப்பிட்டாலே வராங்க அவங்க.
அது என்னவோ தெரியல, நான் வந்தோடனே தானா கிட்ட வந்துட்டு இது பண்றாங்க. அம்மா பின்னாடி பக்கமும் ஏதோ நம்ம இந்த இடத்துல டவுசிங் ராடில் வந்து அவங்கள்ட்ட பேசி பார்க்கலாம். என்ன சொல்கிறேன்? டவுசிங் ராடிட்ட அவங்கள்ட்ட கேள்வி கேட்போம் வாங்க. கரெக்டாக வந்துருவாங்கன்றீங்களா? ஆமாம் நேரம் வந்து நிற்பாங்களா? கைஸ், நான் இப்போ வந்து இந்த இடத்துல நைட் விஷன் வந்து கரெக்டாக ஒரு இடத்துல செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவரை விட்டு அவங்ககிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ண வச்சு பார்ப்போம். நானா? ஆமாம். எதுக்கு? இல்லை அந்த டவுசிங் சவுண்டு கேட்குதுப்பா. படிக்கட்டு சவுண்டு கேட்குது, கிட்ட வந்துட்டேன். இங்கதான் வராங்க. இப்போ இங்கே தானே தெளிவாக சவுண்டு கேட்டுது. ஒரு ஆள் வந்து அப்படியே திப்பு திப்புன்னு ஓடின மாதிரி தானே இருந்தது. இங்கதான் இப்போதான் கேட்டுது. தெளிவாக பக்கத்தில் எங்கள் பக்கத்தில் இங்கே நின்று ஒரு ஆள் வந்து கீழே ஓடுற சவுண்டு எனக்கு நல்லா கேட்டுது. நடக்கிற சவுண்டு கேட்குது. ஒரே டைம்ல எப்படிப்பா? அதுதான் சூப்பர் நேச்சுரல் நினைக்கிறேன். ஓகே, இங்கே தான் இருக்கீங்களா? நீங்கள் இங்கே அசைகிறது எனக்கு நல்லா தெளிவாக கேட்குது சவுண்டு. ஸோ நீங்கள் வந்து பயப்பட வேணாம். இந்த லைட்லாம் யூஸ் பண்ணுறனால ஒருவேளை எங்க கூட வந்து பேச மாட்டீங்களோ? ஆ அங்கே ஒரு சவுண்டு கேட்குது. இங்கே உள்ளார வந்து யாரோ நடந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி ஹம் வாய்ஸ் வந்து கேட்டுது எனக்கு உள்ளார. இதுக்குள்ளே இங்கேயும் ஏதோ சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கு எனக்கு. அந்த அக்கா இங்கே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அதான் டவுசிங் ராடில் அவங்க இங்கே தான் இருக்காங்களா, நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்றத நம்ம கேட்டுக்கலாம். பிரச்சனை வருமானா அந்த அக்கா எதை நம்மளை பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்னு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நம்ம அந்த அக்கா எதுவுமே பண்ணல, அப்புறம் நம்மளே பண்ணணும். அவங்க இடத்து தான் நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணுறோம் இத்தனை மணிக்கு. அதனால் வந்து அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமோ எப்பா வாங்க கேட்டுருவோம். நான் வந்து நைட் விஷன் எல்லாத்தையும் வந்து ஃப்ரேம் செட் பண்ணிவிட்டு நான் கரெக்டாக வந்து மறுபடியும் கேமரா ஆன் பண்ணுறேன். ஓகே கைஸ், ஃபைனலாக வந்து நாங்கள் இப்போ நைட் விஷன் வந்து அந்த இடத்துல செட் பண்ணியாச்சு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நைட் விஷன் ஆங்கிலேருந்து பார்த்தா இதுலேருந்து லைட் எரியிற மாதிரி தெரியும். ஆனால் ஆக்சுவலாக இதில் லைட்லாம் எதுவும் எரியலை, உங்களுக்கு பிரகாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அதுலேயும் வந்து இன்ஃப்ராரெட் லைட் வந்து போயிட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிறனால ஒரு பெரிய லைட்டு வந்து போட்டு எங்கள் ஃபேஸுக்கு நேராக இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து காட்டும். பட் ஆனால் அப்படி கிடையாது. இப்போ நீங்களே வந்து உங்களுக்கு புரிஞ்சுவா சிரிக்கிறியப்பா. ஆல்ரெடி அங்கே திகில் படம் பார்த்துட்டு வந்திருக்குங்க. இது வரைக்கும் இவரோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கை நான் சும்மா தான் பார்த்துருக்கேன். மனுஷன் முதல்ல கையில் கொடுத்து உங்ககிட்ட தான் நான் டெஸ்ட்டே பண்ண சொல்ல போகிறேன். உங்ககிட்ட தான் அந்த அக்கா நல்லா பேசுகிறாங்க, உங்ககிட்ட சிரிக்கிறாங்க, அழுகுறாங்கன்னு எல்லாமே ரியாக்ட் பண்ணுறாங்க, உன்னை பார்த்து பிரகாசம் ஆயிட்டாங்கன்னு சொல்லி என் கையில் கொடுத்து டவுசிங் ராடை கொடுத்து செக் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டாரு. ஆமாம், இன்றைக்கி கொஸ்டின்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் தான் கேட்க போகிறாரு. என்னென்ன கொஸ்டின் என்கிட்ட சொல்லவே இல்லையே. உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்கள் மனசில் என்ன கேட்கணும்னு தோணுதோ அந்த கேள்விலாம் கேளுங்க. அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வருதுன்றதை பார்ப்போம். எப்போ என்ன வச்சு தயார் பண்ணுறீங்க? தயார்லாம் பண்ணல, இருந்தாலும் வந்து வீடியோ பார்க்குறப்பையும் நீங்கள் அந்த வீடியோக்குள்ளார இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து வீடியோ வெளியே இருந்து பார்க்குறப்ப இதெல்லாம் கேட்டிருக்கலாமோ அப்படின்னு ஒரு டவுட் வந்துருக்கும்ல. டவுட் இல்லை எனக்கு இங்கே வந்து இப்போ ஒன்றா போதும். இல்லை டவுட்டு சொல்லலை, உங்களுக்கு வந்து இந்தமாரி ஒரு கேள்வி கேட்டிருக்கலாமே அப்படின்னு வந்து ஒரு வந்துருக்கும்ல. அந்த மாரி இருக்க கொஸ்டின்ஸ் மனசு ஒரு கஷ்டமாக இருந்துச்சு, பயம் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு கஷ்டம் இருக்குது. ஏன்னா ஒரு ப்ரெக்னென்ட்டான ஒரு அக்கா வந்து இப்படி ஆயிருக்காங்கன்னு சொல்லும்போது ஒரு கஷ்டம் தெரியுது. சரி ஓகே, அப்போ என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவங்கள்ட்ட வந்து நீங்கள் இங்கே இருக்கீங்களா, இந்த இடத்துல இறந்து போனால் அந்த ப்ரெக்னென்ட் உமன் தான் இருக்கீங்களான்னு கேளுங்க. ஃபஸ்ட்டு அவங்க தான் இருக்காங்கன்னா நான் கன்ஃபார்ம் பண்ணேன். ஆமாம், அவங்க தான் இருக்காங்களா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்கள். சத்தியமாக இதை வச்சிருக்கும்போது கீழே வந்து ஃபோன் வச்சுருக்கீங்க, தட்டி விட்றாத. இல்லை இது கையில் வச்சிருக்கனால என் கிட்ட எதுவும் வந்துட மாட்டாங்க. அதெல்லாம் எதுவும் வராது. இது வந்து ஜஸ்ட் வந்து காப்பர் ராடு தான். ஸோ அவங்களோட மேக்னெட்டிக் எனர்ஜியை யூஸ் பண்ணி தான், அது என்ன எனர்ஜின்னு தெரில, சாரி, அவங்களோட எனர்ஜியை யூஸ் பண்ணி தான் இதை வந்து அவங்க வந்து கைட் பண்ணுவாங்களே. ஓகே, இது வந்து நம்மளுக்கு கிராஷ் ஆச்சுன்னா எஸ்ஸு, அது ரெண்டு சைடும் வந்து விலகி போச்சுன்னா நோ, அவ்வளோதான். ஓகேவா? நான் தான்ப்பா உனக்கு பலியாடா. பலியாடெல்லாம் இல்லை, கவலைப்படாத, பண்ணு. ஏங்க இதில் நான் வந்து கண்டிப்பாக பார்த்தோன்னா
நான் என்னென்னவோ நினச்சிட்டு வந்தேன். வந்தோமா இருந்தோமா டீ காஃபியை குடிச்சோமா இல்லை வேற எங்கன்னா போனோமா பிரியாணி சாப்பிட்டோமா முடிச்சோமா டாட்டா சொன்னோமா பூசால பறந்தமான்னு இருக்கலான்னு இருந்தாங்க. நீ தானே ரைடு போகலாமான்னு கேட்டேன். ரைடு தாங்க போனேன்னு கேட்டேன். கையில் எதை கொடுத்துட்டு ரைடுன்ட்டாருங்க எனக்கு. இதுதான் நம்மளோட ரைடு. பார்த்தேன்னா கொடுமையாக இருக்குதுங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:15 ஆகுதுங்க. பேய் வர சரியான நேரம் இல்லை. ஆமாம் இருங்க, உங்கள் டைமில் தெரியுதா? இது தெரிய மாட்டேது. ஏன் தெரியல? இல்லை கிளாரிட்டி இல்லை, நான் ஃபோனில் கூட காட்டுறேன். இங்கே பாருங்க. ஐயோ இதுலேயும் வந்து அந்த இது ஃப்ளார் அடிக்குது. சரி ஓகே விடுங்க, அவங்களுக்கு தெரியாதா? அவங்களுக்கு தெரியும். கைஸ் தெரிஞ்சிச்சா? 1/16 Thursday. ஓகே, December 2022. ஓகேவா? உங்களுக்கு இப்படி போட்டால் தான் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே சரி, இன்றைக்கு தான் வந்து தலைவர் வந்து முதல் முறையாக டவுசிங் ராடை கையில் பிடித்து உள்ளார். அவர் எனக்கு இது பிடிக்கும் போதே எனக்கு அந்த அக்காவை நான் அங்கே பார்த்த ஞாபகம் வந்து என் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிது. இல்லை அவங்களோட அந்த எனர்ஜியை நீங்கள் ஃபீல் பண்ணி அவங்கள்ட்ட வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணுங்கள், பார்ப்போம் என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு. ஏன்னா இது வரைக்கும் நான் அதை யூஸ் பண்ணி எல்லோரும் பார்த்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைமாக வெளியே இருந்து நம்மளோட ஃபேமிலியில் ஒரு ஆளாக நீங்கள் உள்ளார வந்திருக்கீங்க, என்ன பண்ணலான்னு பார்ப்போம். அது கேளுங்க ஃபஸ்ட்டு. அந்த இறந்து போன இல்லை இது பயப்பட தேவை, நீங்கள் ஃபுல்லாக ரிலாக்ஸாகவே வச்சு திடப்படுத்திக்கிட்டு தான் அந்த அக்கா. ஏன்னா பயம் இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து அந்த அக்காவை நினச்சி பயம் அவங்க அதான் அவங்க நினச்சா நம்மளுக்கு பாவமாக தான் இருக்கும். ஸோ அட்டாக் பண்ணாலும் எப்படி வேணா அட்டாக் பண்ணலாம். ஆமாம், இவ்வளோ நேரம் நம்மளை எதுவுமே பண்ணலையே, நம்ம மேலே எதுவுமே வந்து எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணும்போது கூட நான் வந்து அந்த அளவுக்கு பயந்துருக்கேன்ப்பா. ஆனால் ரியாலிட்டியாக பார்க்கும்போது ஹார்ட் அட்டாக் ஸ்டார்டிங்கில் வந்தது. இப்போ கொஞ்சம் நான் என்னை கூல் டவுன் பண்ணிட்டு வச்சேன். நீங்கள் கூலாக ரிலாக்ஸாகவே பண்ணுங்கள், பார்த்து பின்னாடி போயிடாதீங்க, பின்னாடி பள்ளம் 2 மாடி ஹைட்டு. ஆமாம், என்ன பண்ணணுது இப்போது அந்த அக்கா இங்கே இருக்காங்களா இல்லையா, இறந்து போனால் அந்த கர்ப்பிணி ஆன்மா இங்கே இருக்காங்களா இல்லையான்னு கேளுங்க. சவுண்டு கேட்குதுப்பா, காக்கா கத்துற சவுண்டா இந்த டைமில் எப்படிப்பா காக்கா? சீரியஸாக எங்களுக்கு வந்து தெளிவாக வந்து ஒரு சில சவுண்டு கேட்குது, ஆனால் அந்த சவுண்டு என்னன்றதை என்னால் டிஸ்கிரைபே பண்ண முடியல. அந்த மாதிரியான சில சவுண்டு தான் கேட்குது. உங்களுக்கு ஆனால் கேட்குதா? நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் பார்த்தீங்களா, நான் நைட் விஷனை செட் பண்ணிகிட்டு இருக்கப்ப கனெக்ட் பண்ணப்போ ஆக்சுவலாக வந்து நான் நைட் விஷனை கனெக்ட் பண்ணிட்டு இருந்தேன், நெட்ஒர்க்கு இங்கே கிடைக்கல. உங்களுக்கு கேட்கலையாங்க? கேட்குது, அதுதான் நான் அப்பயே சொன்னேனே, அந்த சைடில் தான் கேட்டுது அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் இந்த ஆங்கிளில் இங்கே வந்து யாரோ வந்து ஓடின மாதிரி இருந்தது. ஸோ அதனால் வந்து நைட் விஷனை வந்து நம்ம இந்த சைடே ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சாச்சு. ஆமாம், ஏன்னா ஆமாம் அங்கே அந்த அக்கா சவுண்டு கேட்டது இங்கே ஒருத்தர் ஓடின மாதிரி இருந்தது. ஆமாம், அங்கே உள்ளார இப்போ சல்லுன்னு ஏதோ மண்ணை வாரி கொட்டினா சல்லுன்னு ஒரு சவுண்டு கேட்கலாம், அந்த சவுண்டு கேட்டுது. இப்போ பாருங்க, இப்பயே கேட்குது என்னவோ. முதல்ல ஒரு நிமிஷம் அப்படியே சைலண்ட்டாக இருங்க, அப்படியே ஒரே நிமிஷம் சைலண்ட்டாக இருங்க. யாரும் நடந்து வர சவுண்டு தெளிவாக கேட்குது. இங்கே பக்கத்தில் தானே கேட்டு எனக்கு அள்ளு விடுது. பார்த்து கீழே கேமரா இருக்கு, கேட்குது பாருங்க. இப்போ மிஷின் போடுற சவுண்டா? இது உள்ள மிஷின் எங்கே இருக்கும்? வாய்ப்பே கிடையாது. கேட்குதா இல்லையா? ஆனால் அந்த சவுண்டு கேட்குது இல்லை, க்ளீனாக கேட்குது அந்த சவுண்டு. இந்த இதுக்கு அப்படி நிமிஷம் எங்கேருந்து அந்த சவுண்டு கேட்குது? லைட் அடித்து பார்க்கலாமா? இல்லை இருங்க, லைட்டை ஆன் பண்ணணும். ஏன்னா இப்போ லைட் ஆஃப் பண்ண பிறகு தான் இவ்வளோ சவுண்டு நம்மளுக்கு தெளிவாக கேட்குது. இது வரைக்கும் அந்த சவுண்டே கேட்கல. கைஸ், இன்னொரு விஷயத்தையும் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். இப்போது இந்த இடத்துல எலக்ட்ரிசிட்டி சப்ளை எதுவுமே கிடையாது, ஷுவராக சொல்கிறேன். ஓகேவா? நீங்களே பார்த்தீங்கல்ல, இதெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டி இப்போ தான் வந்து, அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டி கொஞ்ச நாளில் வந்து இது கைவிடப்பட்ட நிலைமையில அப்படியே இருக்குது. இந்த பில்டிங்கில் கைஸ் தெளிவாக கேட்குது. இந்த ஏதோ ஒரு பில்டிங்லேருந்து எங்களுக்கு வந்து அந்த மிஷின் வந்து அறுக்கிற ஏதோ வந்து சவுண்டு தானே கேட்குது. கிளியராக கேட்குது. உங்களுக்கு கேட்குது இல்லை? எனக்கு தெளிவாக கேட்டுது. நான் அப்பயே சொன்னேன், நீங்கள் தான் அதை கேட்கல. ஆனால் அப்போ எனக்கு கேட்கலையே. அதான் இப்போ தான் நல்லா தெளிவாக கேட்குது. அது கேட்குதா? உள்ளார யாரோ ஏதோ ஒர்க் பண்ணுற மாதிரி. இது உள்ள கரெக்டாக கேட்குது. அதுவும் ஒர்க் பண்ணுற மாதிரி கட்டையில் யாரோ ஆணி வச்சு அடித்த சவுண்டு, அந்த சவுண்டு கேட்குது பேர்.
இந்த பில்டிங் ஸ்டாப் பண்ணி பல காலம் ஆயிப்போச்சே. ஆமாம், எப்படி கேட்கும்? ஆனால் நீங்கள் நல்லா தெளிவாக கேளுங்க, கேட்குது அந்த சவுண்டு. அதுதான் நானும் தான் சொன்னேனே. மறுபடியும் மிஷின் ஓடுது. நான் போய் பார்த்துட்டு வரட்டா? எதுக்கு? இங்கே இருக்கிறீங்களா? எங்க நானா? ஆமாம், ஐயோ, அங்கே தான் போய் பார்த்துட்டு வரேன். என்னன்ட்டு? நான் தனியா இருக்க மாட்டேன். இல்லை இல்லை, ஆனால் அது என்ன சவுண்டு, யாராவது ஆளுங்க இருக்காங்களா? இது இங்கே பவரே கிடையாது. ஓகே, ஷோராக அடித்து சொல்கிறேன், இங்கே பவர் சப்ளை கிடையாது. ஓகே, யாரோ கூட்ட மாதிரி இல்லை அப்பா. ஏன்னு அது அங்கே. ஏய், யாரோ ஏன்னு கூட்ட மாதிரி தானே இருந்தது. இங்கே ஏன்னு கேட்குது, அங்கே ஏதோ சவுண்டு கேட்டது. இது உள்ளே சவுண்டு கேட்குது. தெளிவா நாலா பக்கமும் கேட்குது. ரொம்ப விட்டுல போகாதீங்க. தெளிவா நாலா பக்கமும் கேட்குது. ரொம்ப விட்டுல போகாதீங்க. என்னப்பா இது? சம்பந்தமே என்ன சொல்றீங்க? இது அதிர்ற மாதிரி இல்லை? ஆமாம், அதிரல் மாதிரி. ஒருவேளை ஃப்ளைட் ஏதாவது போதா? ஃப்ளைட் சவுண்டா? ஃப்ளைட்டு தான் ஒன்றுமே காணுமே, அப்புறம் எங்க ஃப்ளைட்டு? அதிரல் கேட்கல? அதிரல் சவுண்டு தான். எனக்கு பில்டிங் அதிர்ற மாதிரி இருக்கு. சம்திங் வந்து இப்போ வந்து இந்த இடத்தோட சுச்சுவேஷனே வந்து வேற மாதிரி மாறி இருக்கு. இவ்வளோ நேரம் நான் வந்து ஹார்ட்டை கண்ட்ரோல் பண்ணி பீப்ஸை குறைச்சி வச்சேன். எனக்கு இப்போ திரும்ப பயம் கிளம்புது. ஒண்டியே ஓடவும் பயமா இருக்கு. இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகணும். நல்லா கேட்குது. கிடையாது, எனக்கு கீழே போய் பார்த்துடலாம் தான் தோணுது. இவ்வளோ சவுண்டு கேட்குது. இல்லை, இன்னொரு விஷயம் ஞாபகம் இருக்கா? நம்ம இங்கே பேக் சைடில் நின்று தான் நம்ம வந்து இன்ட்ரோ பேசிட்டு உள்ளார வந்த ஞாபகம் இருக்கா? ஆமாம், அப்போ பார்த்தீங்கல்ல, அந்த பக்கம் போய் தான் சுற்றிட்டு வந்தோம். ஆமாம், அது அப்போ பார்த்தீங்கல்ல, இந்த சைடில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முள்ளு செடி போட்டுருந்ததா. ஆமாம், இதுக்குள்ளார யாரும் வரத்துக்கும் வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கிறப்ப இதுக்குள்ளார கரண்ட் சப்ளை எப்படி போயிருக்கும், ஒரு மிஷின் எப்படி ரன் ஆகும்? ஆனால் யாரோ பழைகளை ஏதோ தட்டுற உள்ளேருந்து வந்த ஒரு டைமிங்லேயே எனக்கு எங்கேயோ கிழிச்சிக்கிட்டு இங்கே ஒரு மாதிரி வீக்கிடுச்சு. எங்கே எங்கே தெரியல, இந்த ஏரியா, இந்த முதுகில் பாருங்க. ஆமாயா, எங்கே கிழிச்சுது தெரியல, எங்கேயோ கிழிச்ச மாதிரி இருந்தது ஒரு செகண்ட். அந்த அந்த குட்டி பில்டிங்கில் தான் கிழிச்சிச்சா? எதில் கிழிச்சுது? அந்த கட்டை இடிச்சது. அந்த அக்கா சவுண்டு கொடுத்தல, அலறி இடித்தேன். ஓ, நீ இடிச்சுக்கிட்டியா? இடிச்சு, அதான் இடிச்ச மாதிரி தோணுது, ஆனால் இடிக்கலை நான் எங்கேயும். இங்கே பாருங்க ரைஸ், அங்கே பாருங்களா தெளிவா, ஏதோ பழுக்க ஏதோ கட்டையை வச்சு அடிச்ச ஒரு இருக்கும்ல. எனக்கு இந்த இடம் அந்த அந்த ஒரு செகண்ட் பண்ணோன்னே நான் எனக்கு இருமல் இடிச்சிட்டு ஒரு மாதிரி இருமலம் பார்த்தீங்களா? ஆமாம், அப்போ வந்தது தான் அது. ஓகே, சரி, ஓகே, நம்ம கேட்டுருவோம், உங்கள்கிட்ட கேள்வி கேட்டுருவோங்க. அது என்னப்பா உங்களை மட்டும் இருந்தால் ஆகாமல் எனக்கு மட்டும் இப்படிப்பா? அதுதான் எனக்கும் தெரியல, ஏதோ சம்திங் ஃபிஷியாக இருக்குது. எனக்கு ஏதோ சந்தேகமாகவே இருக்குது. அங்கே ஏதாவது உள்ள யாராவது இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்க யாராவது இருக்கிறாங்களா? எனக்கு சத்தியமும் ஒன்றுமே புரியல. சம்திங். ஆனால் இது உங்களுக்கு ஏதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஏன்னா இந்த வீட்டில் கரண்ட்டு கிடையாது. ப்ரோ, நான் கிளியராக சொல்கிறேன் ப்ரோ. அந்த அக்கா இதுவரை நடந்து வந்தாங்க. ஆமாம், இங்கே ஒருத்தர் ஓடினாங்க. அங்கே ஏதோ அடித்த சவுண்டு கேட்டது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதிரி பில்டிங்கே அதிர்ச்சி. அந்த மாதிரி கேட்டிங்களா? கேட்டது அதே சவுண்டு. சரி, இதெல்லாம் கூட இதுக்குள்ள சம்பந்தமே இல்லாமல் ஒரு மிஷின் சவுண்டு கேட்குது. அங்கே ஏதோ இருக்கு ப்ரோ. அங்கே ஏதோ இருக்கு ப்ரோ. அங்கேயா? சரி, ஓகே, இருந்துட்டு போட்டோம். அவங்கள தான் நம்ம ஆல்ரெடி 2 வாட்டி பார்த்துட்டோமே. அதனால் நீங்கள் அவங்கள்ட்ட கொஸ்டின் ரைஸ் பண்ணுங்க, காட்டுங்க. என்னென்னு கேட்கணுன்றீங்க? இப்போ அந்த ஆன்மா தான் இங்கே இருக்கா அப்படின்றது மட்டும் நீங்கள் தெளிவாக கேளுங்களாம். அவங்க தான் இங்கே இருக்காங்களான்னு நம்மளுக்கு தெரியும். ஆல்ரெடி எனக்கு தான்ப்பா எல்லா அட்டாக்கும் வருது. நீங்கள் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்களா? எனக்கே பயமாக இருக்குது. எங்கே பின்னாடி இழுத்துட்டு போய் கீழே போட்டுச்சுன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது 3rd ஃப்ளோர் மொட்டை மாடி. எனக்கு அதுவே பக்கம் இருக்கு. பின்னாடி தான்ப்பா சவுண்ட்லாம் கேட்குது. ஓகே, பயப்படாதீங்க, அப்படியே நின்று கேளுங்க.
எப்படி கேட்கணும்? அப்படியே சும்மா நீ இந்த இடத்துல இறந்து போனால் அந்த கர்ப்பிணி ஆன்மா அந்த நான் எனக்கு ஃபீல் பண்ண மாதிரி கேட்கவா? சரி உங்களுக்கு தோன்ற மாதிரியே கேளுங்க, நீங்கள் ஃப்ரீயாக. அக்கா, நான் இந்த இடத்துக்கு ஃபஸ்ட்டு வரும்போது நான் ஒரு ஜாலியாக தான் வந்தேன், ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் வந்தேன். ஆனால் உங்களோட ஸ்டோரி கேட்டதுக்கப்புறம் மனசு ரொம்ப கஷ்டமாச்சு. நீங்கள் ஹிந்திக்காரங்கன்னு சொன்னாங்க, பட் தமிழ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிற ஆன்மாவானதுக்கப்புறம் புரியுமா இல்லைன்னு தெரியல. பட் இருந்தாலும் பேச்சு உங்களுக்கு புரியுன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் கேட்குறேன். உண்மையாலுமே நான் 2 இடத்துல உங்களை பார்த்தேன்க்கா. நீங்கள் தான் இங்கே இருக்கீங்களா இல்லை வேற யாராவது இருக்காங்களாக்கா? இந்த இடத்துல நீங்கள் தான் இருக்கீங்கன்னா இதை எஸ் சொல்லுங்க. ஏய், பார்த்து பின்னாடி போயிடாது, பின்னாடி போயிடாது, பின்னாடி போயிடாது, தயவு செஞ்சு. இவ்வளோ ஃபாஸ்டா? சூப்பர். ஓகே, இந்த இடத்துல நீங்கள் தான் இருக்கீங்கன்றது எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போது எங்களுக்காக சில கேள்விகள் வந்து நாங்கள் கேட்குறோம், அதுக்கு மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கனாலே போதும். இப்போ இதை நீங்கள் வந்து நவுத்துனீங்களா? இது இந்த டவுசிங் ராடை இப்போ உங்கள் கையால் நவுத்துனீங்களா? நீங்கள் ஏதாவது அதுவாக நவுந்துதா? அப்பா, எனக்கு அடிக்கிற கூஸ் பம்ப்ஸ்க்கு தானா பார்த்து பின்னாடி போயிடாது, பின்னாடி போயிடாது, பின்னாடி போயிடாது. இவ்வளோ ஃபாஸ்டா? ஓகே, இந்த இடத்துல நீங்கள் தான் இருக்கீங்கன்றது எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போது எங்களுக்காக சில கேள்விகள் வந்து நாங்கள் கேட்குறோம், அதுக்கு மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கனாலே போதும். இப்போ இதை நீங்கள் வந்து நவுத்துனீங்களா? இந்த டவுசிங் ராடை இப்போ உங்கள் கையால் நவுத்துனீங்களா? நீங்கள் ஏதாவது அதுவாக நவுத்துதா? அப்பா, எனக்கு அடிக்கிற கூஸ் பம்ப்ஸ்க்கு தானா போகுது. இதான் கையில் தொட மாட்டேன்னு. அதுதான் ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இல்லை, எனக்கு இது பிடிக்கும்போது இது சிலுக்குது உடம்பு. ஆமாம், சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் தான்க்கா இங்கே இருக்கீங்கன்றதை சொல்லிட்டீங்க. ஆனால் சத்தியமாக ஃபஸ்ட் டைம் நான் இங்கே வரும்போது எனக்கு பயந்தேன். ஆனால் நம்ம கௌதம் சப்போர்ட் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா அந்த தைரியத்தில் நான் கேட்குறேன், நீங்கள் இது இருக்கீங்களா, எதுவும் பண்ணலை, அந்த நம்பிக்கையில் கேட்குறேன். பட் நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன்க்கா, இது வரைக்கும் என்னை எதுவுமே பண்ணாததுக்கும் நன்றி. ஆனால் உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்காக்கா? வேற ஏதாவது மனசு கஷ்டமா? எதனால நீங்கள் இங்கேருந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்க? இல்லை, அவங்க உண்மையிலே வந்து இங்கே விழுந்து இறந்துட்டாங்களான்னு கேளுங்க. அது வந்து சூசைடா இல்லை மர்டரா நம்மளுக்கு தெரியல. அக்கா, இந்த இடத்துலேருந்து நீங்கள் சத்தியமாக நீங்கள் வந்துட்டு நான் பேசுறது ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் எதுவுமே உங்களை ஹர்ட் பண்ண நினைக்கல. நீங்கள் உண்மையாலுமே இந்த இடத்துல வந்து விழுந்து தான் இறந்தீங்களா, இல்லைன்னா உங்களை யாரை தள்ளி விட்டாங்களா, இல்லை கொலை பண்ணாங்களா? கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கக்கா. முடிஞ்சா எங்களால் முடிஞ்சு சப்போர்ட் பண்ணுறோம். மர்டரா இல்லைனா நீங்களா சூசைட் மாதிரியா, இல்லைனா வந்து நீங்கள் தவறு விழுந்து இறந்துட்டீங்களாக்கா? ஃபஸ்ட்டு ஒரு கேள்வியே கேளு, இது வந்து சூசைட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேளு. சரி அக்கா, நீங்கள் இது சூசைட் பண்ணிட்டீங்களா? சூசைட் இல்லை. ஓகே சரிங்கக்கா. ஓகே சூப்பர். மறுபடியும் நேரம் ஆக்கிடுங்க அதை. இப்போ நெக்ஸ்ட் அக்கா, சூசைட் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, நீங்கள் தானே சொல்லிட்டீங்க. அப்போ எப்படி இது நீங்கள் தவறி விழுந்து ஆக்சிடெண்ட்டாக இறந்துட்டீங்களா வேலை செய்யும்போது? எப்பா எப்பா இவ்வளோ வேகமாக வருது ரெஸ்பான்ஸு, வேற லெவல்ப்பா. எனக்குலாம் கொஞ்சமாவது டைம் எடுக்கும், நீ கேட்குறதுக்கு ரெஸ்பான்ஸ் செம்ம சூப்பராக வருது. எதுக்குப்பா? ஆமாம், இவ்வளோ வேகமாக எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்ததே இல்லை எங்கேயுமே. எனக்கு ஏதோ என் பக்கத்தில் ஏதோ பக்கத்தில் ஃபீல் ஆகுதுப்பா. பக்கத்தில் யாரோ இருக்கிற மாதிரி தான் எனக்கும் ஃபீல் ஆகுது. எனக்கு சிலுக்குதுப்பா. அக்கா நிஜமா இந்த இடத்துல நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு கேளு. அக்கா, நிஜமா நாங்கள் இவ்வளோ தூரம் வந்தோம், ஏதோ உங்கள் ஆக்டிவிட்டிஸ் பார்த்தோம். நீங்கள் இவ்வளோ கோவப்பட்டு இருந்த மாதிரி இருந்தீங்க, ஆனால் நீங்கள் எந்த பிரச்சனையும் எங்களுக்கு பண்ணலை. நாங்கள் உங்களை ஏதாவது தொந்தரவு பண்ணியிருந்தாலும் மன்னிச்சிருங்க. நாங்கள் உங்களை தொந்தரவு பண்ணாலும் எங்களை மன்னிச்சிருங்க. ஆமாம், நீங்கள் எங்களை எதுவும் பண்ண மாட்டீங்கல்ல? வா என்னடா, ஏய் ஃபர்ஸ்ட் பண்ண மாட்டோன்ற மாதிரி போச்சு, இப்போ பண்றோம்னு வருது. இரு இப்போ இதுக்கான ஆன்சர் சொன்னது யாருன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஆனா இந்த அக்கா வந்து நல்லபடியா தான் நம்ம கிட்ட மூவ் பண்றாங்க. அதுதான் இல்ல, அப்போதைக்கு நீ கேட்ட உடனே அது வந்து பார்த்தா போச்சு. அகைன் வந்து பார்த்தா எஸ்ஸுக்கு மூவ் ஆகுது. அப்போ சம்திங் வேற ஏதோ எக்ஸ்ட்ரா இருக்காங்க. இரு அந்த கொஸ்டினை ரைஸ் பண்ணு. இப்போ அந்த அக்கா இல்லை புரியுது, எனக்கும் தெரியுது. அந்த அக்காட்டே அதே கொஸ்டினை கேளு. இங்கே உங்களை தவிர எக்ஸ்ட்ரா ஏதாவது ஆன்மா இருக்காங்களான்னு கேளு. அக்கா, இங்கே உங்களை தவிர வேற யாராவது இருக்காங்களாக்கா? ஏன்னா இவ்வளோ பெரிய பில்டிங், நீங்கள் சத்தியமாக ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு தெரியும்.
உங்க குழந்தையோட இறந்தது. இந்த இங்க இடத்துல உங்களை வேற தவிர வேற யாராவது இருக்காங்களாக்கா ஆன்மா? இந்த இடத்துல வேற யாராவது ஆன்மா இருக்காங்களான்னு மட்டும் எங்களுக்கு சொல்லுங்கக்கா. எங்களுக்கு ஏதாவது துன்பம் வருமா? ஆன்மா இருக்கா? ஏய் எப்பா பார்த்து பார்த்து பின்னாடி போகாத, நீ பின்னாடி போயினே இருக்கிற. ஏசி இங்கேருந்து பாருங்க, இது வந்து மொட்டை மாடியில் நாங்கள் நிற்கிறோம். இது வந்து கீழே வந்து 3 floor அவ்வளோதான். அப்பா இவ்வளவு சீக்கிரம் ரெஸ்பான்ஸ் வருதுப்பா. ஆனா எனக்கு யாரோ பக்கத்துல இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. நான் சரௌண்டிங் ஃபுல்லாவே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே, ஒன்றும் பிரச்சனை கொஸ்டின் இல்லை. அவ்வளவுதான்ல. கொஸ்டின் அவ்வளோதான், இருங்க வரேன். நம்மளுக்கு இதான் ஆகுமா? இல்லை, இப்போ நம்மளுக்கு அந்த அக்கா உதவி பண்ணுவாங்களான்னு கேளு. சேஃபா போயிருவோமா? அக்கா, இந்த இடத்துலேருந்து நாங்கள் சேஃபாக போக முடியாதுன்ற மாதிரி எங்களுக்கு பதில் வந்தது. அது கண்டிப்பாக நீங்களாக இருக்க மாட்டீங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ அதனால் இங்கேருந்து நாங்கள் வெளியே போகிறதுக்கு எங்களுக்கு உதவி பண்ணுவீங்களா? அம்மா அழுவுது அங்க. நல்லா கேக்குது. ஒரே நிமிஷம், பின்னாடி யாரும் நடக்கிற சொல்லி கேட்குது பாரு. அங்க கேக்குதுங்க. அப்படியே நில்லுங்க, அப்படியே நில்லுங்க, அப்படியே நில்லுங்க, அசையாதீங்க. கேக்குதா? பக்கத்துல ஃபீல் ஆகுதுப்பா எனக்கு. எங்கேயோ இங்கே நம்ம பக்கத்தில் தான் யாரும் நடக்கிறாங்க. சேஃபா போவோமான்னு கேட்டுடலாமா? இங்கே நம்ம பக்கத்துல யாரும் நடக்கிறாங்க. கேட்டுடலாமா? கேளுங்க கேளுங்க. நம்மள சேஃபாக அந்த அக்கா வந்து நம்மளை வந்து வெளியே போகிறதுக்கு உதவி பண்ணுவாங்களா கேளு. வா வா வா. ஆனா ஏதோ நடக்குதுன்னு மட்டும் தெரியுது. அக்கா, இந்த இடத்துலேருந்து நாங்கள் இந்த இடத்துலேருந்து வெளியே சேஃபாக போய் ஆகணும். எங்களுக்கு உங்களோட உதவி வேணும். எங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுவீங்களா? அக்கா, நாங்க வந்ததுல இருந்தே நீங்க வந்து இங்க கூட பக்கத்துல இருந்தீங்க தெரியும். ஆனா உங்களால எந்த பிரச்சனையும் நடக்கல. ஆமாம். ஆனா வேற எதுவும் இங்க நடக்குது. நாங்க சேஃபா போயிடுவோமா? உங்க உதவி கிடைக்குமா? அழுகுறாங்க. வா, சூப்பர். அவங்க ஹெல்ப் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அழுகுறாங்க யாரோ. அந்த அக்கா தான் அழுகுறாங்கன்னு தெரியுது. அப்போது இந்த இடத்துல இருந்து நாங்கள் வெளியே போகிறதுக்கு எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க. ஆனால் எங்களுக்கு இங்கே என்ன ஆபத்து வரும்? வந்து கேட்டுதா? கேட்டது அங்கே தான் இருக்காங்களோ ஒரு வேலை? இங்கே தான் இருக்காங்க, கன்ஃபார்மாக தெரியுது. ஓகே கைஸ், இப்போ நாங்கள் வந்து நைட் விஷன் செஷனை வந்து இதோட வந்து முடிக்கிறோம். டவுசிங் ராட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பேசி கேட்டுட்டோம். ஆனால் இந்த இடத்துலேருந்து நாங்கள் வந்து சேஃபாக வெளியே போக முடியாதுன்ற மாதிரி வந்தது. ஆனால் இங்கே இருக்க ஆன்மா எங்களுக்கு உதவி பண்ணும் அப்படின்ற மாதிரியும் டவுசிங் ராடில் வந்திருக்கு. எங்களுக்கு எதை நம்புறது? அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். என்னென்ன நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி, நம்மளுக்கு கிட்ட ஒரு விஷயம் வந்து நம்மக்கிட்ட ஆன்மா வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து உண்மையை சொல்லணும் வந்து நம்ம நம்பவே கூடாது. ஏன்? ஆன்மா வந்து பொய் தான் அதிகமாக சொல்லும். எப்படி சொல்கிறீங்க? அந்த கதை எஸ் சொல்கிறாங்களே. எஸ் சொல்கிறாங்க. மேபி வந்து நம்மளை வந்து கைட் பண்ணி கூட்டுட்டு போகிற மாதிரி கூட்டுட்டு போய் கூட கொடுத்துட்டுறதுக்கா முடிச்சிடும் கதையை. உன்னை நம்பி தானப்பா வந்தேன். இல்லை, அதனால தான் சொல்கிறேன். இது போட்டு தள்ளுறதுக்கா? மேபி இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் வந்து மேக்ஸிமம் கைஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சில பேர் வந்து சொன்ன விஷயத்த வந்து உங்க கூட ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி ஆன்மாக்கள் கூட வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் கம்யூனிகேட் பண்ணுறப்ப அந்த இடத்துல வர ஆன்மா அந்த ஆன்மா தான் வந்து நம்ம கூட பேசுமான்றது டவுட்டு தான். ஸோ அதனால் இங்கேருந்து அதாவது அந்த ஆன்மா கிட்ட தான் நம்ம கரெக்டாக பேசிட்டோன்னா கரெக்டு, ஓகேவா? ஆனால் நம்ம கூப்பிட்றப்ப அந்த இடத்துல வேறு ஏதாவது ஆன்மா வந்து நம்ம யார்கிட்ட பேச நினைக்கிறோமோ அந்த ஆன்மா மாதிரி நம்மளுக்கு பதில் வந்து கொடுக்கும். மேபி டவுசிங் ராடில் அந்த இதுதான் நடந்திருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த அக்கா இருக்காதுன்றீங்களா? அந்த அக்காவோட ஆன்மாவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அழுவுறத கேட்டால் அந்த அக்காவை யாரோ கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க இங்கே. அது மட்டும் தெரியுது. ஆனால் சத்தியமாக இங்கே வரும்போது பயந்தேன், திட்டினேன். உங்களையும் சரி அந்த அக்காவையும் சரி திட்டினேன், எல்லாமே செஞ்சுட்டு தான் வந்தேன். கதை கேட்டதுக்கப்புறம் பயம் இருக்குது. ஆனால் இங்கே ஃபீல் பண்ணதுக்கப்புறம் ஃபீல் பண்ணேன், புரிஞ்சுது. அவங்க ஃபீல் வலி எல்லாமே தெரியுது. ஆனால் போதும், இங்கேருந்து சேஃபாக இறங்கினா தான் இப்போ பிச்சையும். அந்த அக்காவும் கரெக்டுன்றீங்க. ஆனால் வேறு ஏதோ ஆக்டிவிட்டிஸ் பக்கத்தில் கேட்குது. ஆமாம், ஏன்னா நான் வந்து இதை வந்து உங்கள் கூட வெளியே போயிட்டு ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த இடத்தையும் நான் உங்களுக்கு காட்டியே அந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். இப்போ அதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த இடத்துலேருந்து வெளியே சேஃபாக போய் ஆகணுன்னு தான் எனக்கு தோணுது. சம்திங் வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வந்து சில விஷயம் வந்து சேஞ்சஸ் நடக்கிறது எங்களுக்கு சம்திங் கேட்டுச்சுல? கேட்டுச்சு. இங்கே கேட்டுது. அதான் சம்திங் சேஞ்சஸ் வந்து நடக்குது. நம்ம இந்த இடத்துலேருந்து கிளம்புறது தான் இப்போ சேஃப்டி, ஓகேவா?
என்னால் வந்து நல்லா கரெக்டாக ஃபீல் பண்ண முடியுது, அதனால தான் சொல்கிறேன். நைட் விஷன் வர அவ்வளோ தூரத்தில் இருக்குப்பா. எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே நிமிஷம். ஏதோ கிராஷ் ஆன மாதிரி தானே இருந்தது. ஆமாம், பார்த்தீங்களா நீங்கள்? ஆமாம், தெளிவாக பார்த்தேன். இங்கே ஏதோ கிராஷ் ஆன மாதிரி தானே இருந்தது. ஆமாம், பார்த்தீங்களா நீங்கள்? ஆமாம், தெளிவாக பார்த்தேன். இங்கே ஏன்னா எனக்கு முன்னாடி அந்த அந்த கேப்பில் வந்து எனக்கு கண்ணு தான் கொலார் ஆயிடுச்சோன்னு நினச்சிட்டேன். இல்லை அந்த கேப்பில் லைட்டு வெளிச்சம் வந்து லாங் டிஸ்டன்ஸில் இருக்க லைட்டு வெளிச்சம் அடிச்சுது. இங்கே ஏதோ வந்து கருப்பாக ஒரு உருவம் கிராஷ் ஆச்சு. நான் பார்த்துட்டேன். நீங்கள் பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டேன். என் கண்ணு தான் கொலார் ஆச்சோ போச்சோன்னு நினச்சேன் நான். தெளிவாக பார்த்துட்டேன். அப்போ இருக்குங்க, அங்கே தான் இருக்குது. கன்ஃபார்ம்ல அங்கே தான் இருக்குது. நம்ம இப்போ எக்ஸ்ப்ளோரிங் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அதை போய் பார்த்துட்டு வருமா? பக்கத்தில் வருதா? எப்பா 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 விட்டுட்டோம், ஓடாதப்பா. இல்லை விட்டுட்டுலாம் வரல. பேக்கில் பின்னாடி நைட் விஷனை செட் பண்ணிடுறேன். நம்பர் வீடு மாதிரியே இருக்குது. 13 நம்பர் வீடு படம் போடுறதுக்கா? ஆமாப்பா, 13 தான்ப்பா. 6 6 12 13வது வீடு கட்டும் போது விட்டுறாங்க போல. ஆமாம், 2 1 2 3 4 5 6 6 6 12. ஆமாம், அந்த லாஸ்டா 13. ஓகே. இல்லை, இதுக்கு நேராக தானே வருது இது. அல்ல, அதுவும் அந்த பில்டிங். ஓ, இதுக்கு பக்கத்தில் அந்த காலம் பாருங்க. அந்த இது தூண் மட்டும் இருக்கு, அதுதானே 13வது வீடா அது? ஆமாம், கரெக்டு. 13 நம்பர் வீடா? அப்போ 13 வீடு இங்கே கவுண்ட்டு. சூப்பர். அது எப்படியா நீ சொல்கிறது எல்லாமே கரெக்டாக நடக்குது? நான் ஏதோ ஃபன் பண்ணுறதுன்னு சொன்னால் உண்மையாக நடக்குது. சரி, ஓகே. கோப்ரோ ஆன் பண்ணிடுங்க. இது தொட்டதுலேருந்தே சிலுக்குது, நான் தொட மாட்டேன் இன்னொரு தடவை. நல்லா சில்லுன்னு இருக்குதுப்பா இந்த பனியில். ஓகே, சூப்பர். எந்த கடவுளை கும்பிட்றதுன்னு தெரியலையே. நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த வீடை போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுங்க. யார், நானா? பண்ணிடுங்க. ஒன்றும் இல்லை, அடி கோப்ரோ ஆன் பண்ணுறங்க. கோப்ரோ நான் வரல, அங்கே சவுண்டு கேட்குது, நாங்கள் வர மாட்டேன். அங்கே வர வேணாம், இந்த வீட்டை நீங்கள் போய் பாருங்கள். அங்கே தானே இது நம்ம பார்த்தோம். நான் அங்கே போயிடுறேன். நீங்கள் இது மட்டும் போலப்பா, சும்மா போய் பாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஷோ பண்ணுறீங்க? கண்டிப்பாக உண்மையாக தான் சொல்கிறேன், ஒன்றுமே ஆகாது. நீங்கள் வந்து அதை நினச்சி பயப்படவே பயப்படாதீங்க. அந்த அக்கா சப்போர்ட் பண்ணுறேன்னாங்க. ஆமாம், அதே நேரத்தில் நீங்கள் என்ன சொன்னீங்க? வேறு ஆன்மா ஏமாத்தோன்னீங்கல்ல? ஆமாம், ஆனால் வந்து உங்களுக்கு அந்த ஆன்மாவோட சப்போர்ட் இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கும். நான் உள்ளலாம் போக மாட்டேன், இங்கேருந்து காமிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே. ஹலோ அக்கா, நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுமையாக இருக்குங்க. மனுஷன் அங்கே போயிருக்காரு, தனியாக விட்டு போயிட்டாருங்க. எனக்கு இங்கேருந்து எப்படி போனோன்னு தெரில. இங்கே பாருங்களேன், பில்டிங்லாம் இங்கேருந்து விழுந்தாலும் காலி, இங்கே எழுந்து விழுற மாதிரியே இருக்குது. எனக்கு இது இங்கே இது உள்ளே போகலாமா அவனுக்கு கிடையாது. உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுன்றாரு. எனக்கு பக்குன்னு இருக்குது. நான் எங்கேருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன்? இங்கே நிற்கிறதுக்கே பயமாக இருக்குது. காணுங்க அவரை. கௌதம் இருக்கீங்களா? என்னாச்சா? இப்போ தயவு செஞ்சு வாப்பா. இங்கே ஏன் இங்கே தான் உடைஞ்சதுப்பா. வந்து பாருங்க. என்ன பண்றது? ப்ளீஸ் 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 தயவு செஞ்சு வந்துடுறேன். இரு வர சூப்பர் அக்கா, நீங்கள் இப்படிலாம் பண்ணவே வேணாம். என்னை உங்கள் தம்பியாக நினச்சிக்கலாம். ஒன்லி இன் நோ அவுட். அம்மா சாமி, நான் ஜம்ப் பண்ணியே வந்துடுறேன். ஒன்லி இன்னா நோ அவுட். எங்கே இருக்கீங்க?
இல்லை இங்கே செவுத்துல வந்து என்ன எழுதிருக்கு பாருங்க. ஏய் வரும்போது பாத்தீங்களா? இல்லை பார்க்கல, இங்கே வாங்கலாம். இங்கே செவுத்துல பாருங்க. யோ அதை விடுங்க தலைவரே, வாங்க. என்ன போட்டிருக்கானுங்க பாருங்க எழுதி, ஒன்லி இன் நோ. ஒன்லி இன்னும் நோ அவுட்டா? ஆமாம், இந்த இடத்துல உள்ளார மட்டும் தான் வர முடியும், வெளியே போக முடியாதுன்றாங்க. என்ன அர்த்தம் அதுக்கு? அப்பா நம்மளுக்கு டவுசிங்கிறாலே இந்த இடத்த விட்டு சேஃபாக வெளில போக முடியாதுன்னு தானே வந்தது. கரெக்டாக சவுண்டு பயங்கரமாக இருக்கு. என்னது இது? அது ஏதோ லே அவுட் மேப் மாதிரி இருக்குது. சரி வாங்க, நம்ம எப்படியே வெளியே போகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். இதுக்கு முன்னாடி இங்கே இருக்கோன்னா சேஃப் கிடையாது கண்டிப்பாக. ஏன்னா வந்து அது இல்லீகல் பர்சன்ஸ் கூட யாராவது இருந்து நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. நாங்கள் டவுசிங் கடை வச்சுருக்கீங்க. இப்போதான்ப்பா நான் வந்து அந்த நிழலை இங்கே தான் பார்த்தோம். இவருப்பா எனக்கு என்னமோ இது தப்பாக படுது, நம்ம கிளம்புறது நல்லதுன்னு தோணுது. அதிகமான சவுண்டு. இல்லை வாங்க சொல்கிறேன் நான். ப்ரோ எனக்கு தெரிஞ்சு இந்த நான் சொன்ன மாதிரியே கணக்கு பார்த்தீங்களா? நான் பாருங்க பில்டிங் பாருங்க, இது 13வது வீடு. கரெக்டு தான். அப்போ உண்மையாலுமே அந்த 13 நம்பர் வீடுன்றது உண்மையாதான் கதையோ இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அக்கா உண்மையாலுமே அது நீங்கள் தானா இல்லை வேற யாராதா? அக்கா நீங்கள் தானா? பார்த்துட்டீங்களா? உள்ளார போய் பார்த்தானே, நான் எதுவும் கண்ணில் பார்க்கல, உள்ளார சவுண்டு தான் கேட்டுது. நீங்கள் ஒரு கன்ஃபார்ம் பண்ணுங்களேன், அது அந்த அக்கா தானே வேற யாராதானு? அந்த அக்கா இருக்கு, அந்த அக்கா யாரோ கண்ட்ரோல் அழுகுறாங்க. சரி இருங்களா, இந்த அக்கா பார்த்துட்டு வரேன். அக்கா இதெல்லாம் எப்படிப்பா உடஞ்சிருக்கும்? ஹலோ அக்கா, இங்கே நீங்கள் உங்களை யாராவது கண்ட்ரோல் பண்ணுறாங்களா? நீங்கள் இறந்ததுக்கு அப்புறமாவும் இங்கே உங்கள் ஆன்மாவை யாராவது கண்ட்ரோல் பண்ணுறாங்களாக்கா? அங்கப்பா இந்த கேப்லப்பா. இந்த கேப்லையா? கொஞ்சம் மிஸ்ஸி காலில் அடிச்சிருக்கும் கல்லு. எங்கேருந்து வந்தது கல்? அங்கேருந்து வந்தது. இங்கே இருந்தா? அங்கங்கே தான் வந்தது. லோக்கல் ஆளுங்க யாராவது இருப்பாங்களோ? லோக்கல் ஆளுன்றதா ஏன் வீடு சவுண்டு பாருங்க. அது இது ரொம்ப ஓப்பன் பில்டிங்ப்பா. ஆமாம் பாருங்க, மேலே யாரோ ஓரமாக இருக்கு. ஏய் ஆக்டிவிட்டி ரொம்ப பயங்கரமா இருக்குப்பா. இல்லை வந்து நம்ம கிளம்புறது தான் சேஃப்னு தோணுது. இதுமாதிரி இங்கே இருக்கோம். ஏய் இவ்வளோ பாட்டிலாக இருக்கு. ஆமாம் பாருங்க. வெளில பாருங்க யார் இருக்காங்க. அக்கா அக்கா இது நீங்க தானே வேற யாராவதுக்கா? அழுதுப்பா, அழுகுறாங்கப்பா. அக்கா இங்கே வருப்பா. பாத்தியா? ஷேடோ பார்த்த மாதிரி இருந்தது. அக்கா இது உண்மையாலுமே நீங்களா வேற யாராவதுக்கா? எங்கேயா போகிறது? வழி இதோ இருக்கு. இங்க இருந்த கல் அப்படியே ஓடுறா. இங்க இருந்த கல். ஆமா கேப்சர் ஆச்சா? கேப்சர் ஆயிருக்கும் தான் நினைக்கிறேன். நான் இப்படியே தான் காட்டினேன் கரெக்டா. இங்க இருந்து கல் அப்படியே ஓடுது. கொஞ்சம் ஒரு ஸ்டெப் நான் முன்னாடி வச்சிருந்தேன்னா என் காலில் தான் அடிச்சிருக்கும். அதுதான்ப்பா எனக்கு இங்க கேப்சர். எப்ப இங்கதான் போய் அந்த கல் வந்து எங்க வருதுன்னு தெரியல. ஏய் மேல அடிச்சிட போகுதுப்பா. ஏய் இங்க பாருப்பா, ஏதோ படலாம் வரைஞ்சி வச்சிருக்காங்க. என்னது இது? கேவலமா வரைஞ்சிச்சு. எப்பா எப்பா போகாதீங்க, கல்லு பயங்கரமா வருது. இந்த இடத்துல உண்மையிலே ஆன்மா இருந்தேன்னா எங்க முன்னாடி வந்து நீ சொன்னாலே போதும், நாங்கள் கிளம்பிடுவோம். நீ இப்படிலாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. எப்பா 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 அக்கா உங்களோட ஆன்மாவை யாரோ கண்ட்ரோல் தானே பண்ணி வச்சிருக்காங்க.
அழுகுறாங்கப்பா. உண்மையுமே இந்த அக்கா தானா? ஏமாத்துறாங்களா யாராவது? வேற ஆன்மாவா? டவுட்டாகவே தான் இருக்குது. நம்மளுக்கு காப்பாத்துறதுன்னு சொன்னாங்க. அக்கா, எங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லாமல் வெளியே போயிடலாம் அக்கா. கடவுளே, நான் இங்கேருந்து நான் வெளியே போயிட்டேன்னா நான் கோயிலுக்கு வந்து அர்ச்சனை பண்ணிடுறேன். கடவுளே, ஏதோ சுற்றுலா போயிட்டு வர மாதிரி இந்த பக்கம் போய் அந்த பக்கம் சுற்றிக்கிட்டுலாம் வராங்க இவர். இல்லை, யார் இருக்கான்னு பார்க்குறேன், எதுவுமே தெரிய மாட்டேங்குது. விட்டுட்டு மட்டும் ஓடிடாதப்பா. எனக்கு ஆல்ரெடியே இப்போ தான் கொஞ்சம் ஹார்ட்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்திருக்கேன். புது பில்டிங் எல்லாமே. ஆமாம். எத்தனை பேரோட கனவு இந்த வீடு கட்டியிருப்பாங்க. ஆமாம். மேலே பாருங்க. சரி, ஓகே, போ. ப்ரோ ரொம்ப மோசமாக இருக்கு ப்ரோ. நம்ம கிளம்பலாம். சேஃப்டியாக பார்த்து பாட்டில் அப்பா ஓடுப்பா, எனக்கு இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாதுப்பா. வா மேலே போயிடலாம். மேலே போடுமா? ஆமாம், மேலே தான் நம்ம நைட் வச்சு வச்சோம், அதை வச்சுட்டு போயிடலாம். ஓடாதப்பா. ஓடல வாங்க. சரி, ஓகே, இருங்க, நான் போயிட்டு நைட் விஷன் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். நம்ம கிளம்பிடலாம், அவ்வளோதான். ஆல்ரெடி ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப இல்லை அவ்வளோதான், கிளம்பிடலாம். இந்த சைடில் ரொம்ப பெருசாக இருக்குது, ஓப்பன் ஸ்பேஸு. தோதையாக இருக்கும், பக்கத்தில் தான் இருக்கும். ஓகே. அதே சவுண்டு கேட்குது, சீக்கிரம் ப்ரோ. பார்த்து. ஐயோ, ஏதோ சவுண்டு கேட்குது. சரி வாங்க, போயிடலாம் வாங்க. ஓகே கைஸ், எங்களால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் இந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறோம். எங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் போகிறதுக்கு எங்களை அலோவ் மட்டும் பண்ணுங்கள், ஓகேவா? அந்த அக்கா எஸ்ன்னு சொன்னாங்க, ஆனால் சவுண்டு வர்றதெல்லாம் ரொம்ப கொடுங்க. எனக்கு அழுத்தம் மாதிரி இருக்குப்பா. ஆமாம், எனக்கே ஒரு ஃபீலாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி எனக்கு ஏதோ ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகுது, ரொம்ப அழுத்தத்தை ப்ரீத்திங் பண்ண முடியல. உள்ளெல்லாம் எவ்வளோ கொடுத்து வச்சுக்கிறாங்கன்னு. சரி, ஓகே. முன்னாடி போ. ஓகே கைஸ், நாங்கள் இப்போ வந்து எதாக இருந்தாலும் காருக்கு போயிட்டு பேசுகிறோம். இந்தாங்க ஒரு நைட் விஷயம் பிடிங்க. அவ்வளோதான், உங்கள் கோப்ரோ ஆஃப் பண்ணிடுங்க நீங்கள். சரி, ஓகேவா? அவ்வளோ ஒரு வழியாக இன்றைக்கி வந்து ஓகே, நம்ம பெரிய சந்தோஷம். சரி, காட்டு, நான் இப்போ ஓட்டுறேன். வர பண்ணி ஓட்டணும்ல. கன்ஃபார்மா? ஆமாம். எப்போ நான் நிம்மதியாக தூங்கிட்டு வரேன்டா சாமி. கொடுங்க. இரு, அன்லாக் பண்ணிடுறேன். அப்பா சாப்பா. ரைட்டு, கன்ஃபார்ம் தானே? நடுவில் காரை குத்துறக்கூடாது. ரைட்டு. சூப்பர். அடிக்கிற பயத்துக்கு நிம்மதியாக காரில் உட்காந்து தூங்கிட்டாது வரேன். இப்போ நிஜமாலுமே எல்லா இடத்துலையுமே இப்படி தான் டெரராக இருக்குமா? எல்லா இடத்துலையும் சில இடத்துலலாம் ஆக்டிவிட்டியே இருக்காது. ஓகே. ஆமாம், கம்மியாக தான் இருக்கும். சில இடத்துல சுத்தமாக ஆக்டிவிட்டியே இருக்காது. ஓகே. அதெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியாது, கடுப்பாக இருக்கும். ஓகே. ஆனால் இதில் நிஜமாக ஃபஸ்ட் டைம் நான் பார்த்த மாதிரியே இல்லை. அள்ள விட்டுருச்சு எனக்கு. ஏறி உட்காந்ததே போதுன்னு இருக்கு. ஏறி உட்காந்து வண்டி ஸ்டார்ட்ல தான் இருக்கிறா. என்னாச்சு? நியூட்ரல் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. கீரை விட மாட்டேங்கிறா. பார்க்கிங் இருக்கு. என்னாச்சு? தோ விழுந்துச்சு. என்ன பார்க்கிங்கில் வேறு எதாவது போட்டிங்க? இல்லை, நியூட்ரலில் தான் இருக்கு. பரவாயில்ல, ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? சீட் பெல்ட் மஸ்ட் கைஸ். எல்லாம் மறக்காம சீட் பெல்ட் போட்டு ஓட்டுங்க. பாருப்பா, சீட் பெல்ட்டை போட்டால் தான் ஒரு ஓட்டு வர வண்டியை.
என் உயிர் முக்கியம் இல்லை. அட பாவி, மற்ற உயிரெல்லாம் ஒன்றும் கிடையாது. அட பாவி, உன்னை நம்பி வந்துட்டு அவன் மச்சம் இல்லையப்பா அவங்க. ஓகே, ஒரு வழி அந்த கோஸ்ட்டை பார்த்து ஹார்ட் அட்டாக் இல்லாமல் வெளியே வந்ததே எனக்கு பெரிய விஷயம். தயவு செஞ்சு பார்த்து ஓட்டி போய் என்னை வீட்டில் சேர்த்துருங்கடா அப்பா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பா சாமி முடியல. என்னாச்சு ப்ரோ? நீ பாரு. என்னாச்சு? இறங்க. என்ன ப்ரோ? என்னாச்சு? என்ன 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 ப்ரோ? இங்கதான் ஏதோ பார்த்தேன். இங்கயா? ஒரே நிமிஷம். இங்கயா? தெளிவாக பார்த்தேயா? இது ரெக்கார்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரோ எப்படி ப்ரோ? கோப்ரோ ஆன் பண்ணா. ஒரே நிமிஷம். கோப்ரோவா? கோப்ரோ ஆன்ல இல்லையே. ஆன் பண்ணா. கைஸ், என்ன நடந்ததுன்னா ஒரே நிமிஷம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. கோப்ரோ ஆன் பண்ணுவா? ஆன் பண்ணுங்க. என்னாச்சு ப்ரோ? நீ பாரு. என்னாச்சு? சம்திங் இந்த இடத்துல பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். இது தெரியுதுல்ல? இதில் வந்து பார்த்தோன்னா இங்கே பின்னாடி கருப்பாக ஒரு உருவம் உக்காந்துட்டு இருந்தது. ஓகே, இங்கயா? ஆமாம், பின்னாடி கார் ரிவர்ஸ் எடுக்கிறப்ப. சத்தியமா சொல்றீங்க? சத்தியமாக சொல்கிறத பாரு, நீங்கள் நம்ப மாட்டேன்னு தான் நான் வந்து உனக்கு கோப்ரோ ஆன் பண்ண சொன்னேன். ஏ போகும்போதுமாப்பா தெரியுதா? நான் பாரு கைஸ் எங்கடாது இருங்க, அப்படியே பாருங்க. சத்தியமா பாத்தீங்களா? சத்தியமா ஏதோ அப்படியே காட்டுறேன் பாரு, உனக்கு இப்பயே காட்டுறேன் பாரு. கைஸ் உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்களா, தெரியுதா? கருப்பாக ஒரு உருவம் உக்காண்ட்ருக்கிறது தெளிவாக நான் பார்த்துட்டேன். நான் என்னப்பா அது? தெளிவாக பார்த்தேன் நான். அப்படியே கரெக்டாக உட்காந்துருந்தது. அதை பார்த்துட்டு தான் பதறி அடிச்சுட்டு வெளில போயிட்டு பார்க்குறேன். வெளியே போய் பார்த்தா அது எதுவுமே காணும். நம்ம நல்லபடியாக தானே வெளியே வரோம்னு அந்த அக்கா சொன்னாங்க. ஆமாம், சேஃப் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகே, காருக்குள்ள எங்கே நந்துற போகுது? எதுவும் இல்லை. சரி ஓகே, நம்ம கிளம்பிடலாம். சரி, நம்ம வந்து அவுட்ரு மட்டும் பேசிடுவோம். அவுட்ரு பேசுறதா? எப்பா இங்கேருந்து கிளம்பா முதல்ல. இல்லை கிளம்பலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயம் இல்லை. எப்பா சாமி. சரி ஓகே ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம தலைவரோட சேனலோட வீடியோ, சாரி, நம்ம லாஸ்ட்டில் பார்த்த ஒரு இன்சிடென்ட்டில் வாயெல்லாம் கொளருதா தெரியுதா? எனக்கு நின்று போச்சு, எனக்கு பிரீத்திங் ஒன்று அவ்வளோ க்ளோஸ்அப்பில் பார்த்துட்டேன் கைஸ். நான் தெளிவாக இவ்வளோ கிட்டக்க பார்த்தேன். இவ்வளோ நேரம் இவட்ட பேசிக்கிட்டு தான் வந்தேன், ஆனால் இதை நான் கவனிக்கல. நான் ரிவர்ஸ் பார்க்குறனால தான் நான் அதை கவனிச்சேன். இல்லை நானும் அதை கவனிச்சே இருக்க மாட்டேன். நான் நம்ம காரை அப்பயே திருப்பி விட்டுருந்தா நம்மன்னு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்திருப்போம் நம்ம. எனக்கு நிறைய ஃபர்ஸ்ட் டேவே கோளாறு. சரி ஓகே, ஆனால் வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு? அதை சொல்லுங்கள். வீட்டுக்கு போனால் தெரியும். தூங்குறனா, கத்துறனா, ஓடுறனா, என்ன நடக்குன்னு தெரியும். ஓகே, டைம் எத்தனா? டைம் 2:30 மணி. டைம் கரெக்டாக 2:30 ஆகுது. கைஸ், உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சில சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்றது நம்மளுக்கே தெரியும். அந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் வந்து உள்ளார ஆரம்பிச்சிது. ஸோ அதனாலே வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா, இதுக்கு மேலே இந்த இடத்துல இருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வேணாம் அப்படின்னு மனசுக்கு தோணுச்சு. அந்த மாதிரி தோணிட்டாலே ஆக்சுவலாக நான் வந்து ஷூட்டுக்கு போகிறேன்னா, ஷூட்டுக்கு போகிறப்பே எனக்கு வந்து மனசு ஏதோ சரியாக படலன்னு தோணிட்டாலே நான் அந்த இடத்துக்கு போக மாட்டேன். அதே மாதிரி தான் இப்போ எக்ஸ்ப்ளோர் காரை அந்த இடத்துல வண்டி இடிச்சு தடங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் அங்கேயே ஒரு தடங்கள் வந்துச்சா, எனக்கு அப்பயே டவுட் ஆச்சு. சரி ஓகே, இன்னைக்கு நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம், நம்ம கூட ஒரு புது பார்ட்னர் வேறு வந்துருக்குல்ல. பெரிய ஹைலைட் என்ன தெரியுமா? நான் கேட்கும்போது அந்த அக்கா அழுதாங்க. அது இன்னும் காதுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமாம், அப்புறம் எல்லாமே எனக்கு அது மாதிரியே தெரியுது. இனிமே பாத்ரூம்ல குளிக்கும் போது அதான் தெரியும் போல இருக்குது. கடவுளே, வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா
ஃபர்ஸ்ட் டே மாதிரியே இல்லை. நான் ஃபர்ஸ்ட் டே இவ்வளோ இருக்குன்னு எதிர்பார்க்கல. நான் சும்மா தான் ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலாக அது நான் என்னடானா கரண்டே இல்லாத பில்டிங்குள்ளே ஏதோ மிஷின் ஓட்டுறான் எவனோ ஒருத்தன். ஆமாம், சுற்றி எதுலேயுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 3 வீடு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோமா. ஆமாம் 3 வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பைப் லைன்ஸே கிடையாது, ஃபுல்லாகவே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அந்த சிமெண்ட்டு கூட வந்து அந்தளவுக்கு பூசி ஃபுல்ஃபில்லே பண்ணல ஒர்க்கு. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாதியிலே விட்ட ஒர்க்கு தான் அப்படியே இருக்குது. அப்படி இருக்கப்ப அந்த வீட்டுக்குள்ளார எப்படி ஒரு மிஷின் வந்து ஆப்ரேட் பண்ணுற சவுண்டு வரும்? இதை சுற்றி நான் வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆக்சிடெண்ட்டில் தான் நம்ம லாஸ்ட்டில் போயிட்டு நம்ம வந்து இன்ட்ரோ பேசணும், ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிலாம் பண்ணல, ஆக்சிடெண்ட்டில் தான் நாங்கள் போயிட்டு பார்த்து அந்த இடத்துல நின்று நம்ம இன்ட்ரோ பேசுனது, ஓகேவா? அப்பயே வந்து நான் அந்த இடத்த ஃபுல்லாகவே பார்த்தேன். அந்த இடத்த நான் உங்களுக்கும் காட்டினா பாருங்கள் எப்படி அபண்டண்டாக இருக்குது அப்படின்றத. ஸோ அப்படி இருக்கப்போ எப்படி உள்ளார எலக்ட்ரிக் ஒரு பவர் சப்ளைலாம் உள்ளார வந்திருக்கும். ஆனால் அந்த பக்கம் நம்ம போயிருந்தா அதை பார்த்துருக்கலாமோ? நம்ம தான் அந்த பக்கம் தான் வழியே இல்லையே, முள்ளு கொட்டி இருக்குது. அது கரெக்டு தான். ஆனால் எதுவுமே நான் பார்க்கல. எனக்கு அந்த அக்காவை பார்த்ததே எனக்கு இன்னும் கண்ணுக்குள்ளே நிற்கிது. முதல்ல இங்கேருந்து எடுத்துருங்க, பின்னாடி வேற எந்த அக்கா உட்காந்துருக்காங்கன்னு தெரியல. சரி, ஓகே கைஸ், யார் யாருக்கெல்லாம் வந்து ட்ராவல் ரைடு, லாங் ரைடு, ட்ராவல் வீடியோஸ்லாம் பிடிக்குமோ அவங்களாம் வந்து மறக்காமல் நம்ம தலைவரோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாய் கூட வர மாட்டேங்குதுங்க. தி ஃபால்கன் ரைடரை கை கொடுத்து நம்ம வச்சுட்டாங்க. சூப்பர் பைக்கில் அழகா ஹயபுசாவில் ஹெல்மெட்டை மாட்டிட்டு ஜாக்கெட்டை மாட்டிட்டு அப்படின்னு ஹாய்னு காமிச்சிட்டு போகிறேன். என்னை பார்த்து ஐயோ இங்கே என்ன வரும் இங்கே என்ன வரும்ன்ற மாதிரி காமிச்சார். நான் அவரை ஒரே ஒரு ரைடு தாங்க கூப்பிட்டேன், ஆனால் அவர் வேறு லெவல் காமிச்சார். அப்புறம் இன்னொரு பயம் இருந்தது, ஆனால் அதே நேரத்தில் பாவமாகவும் இருக்குது. ஆமாம், உண்மையிலே ரொம்ப ஃபீலாக தான் இருக்குது அதை நினச்சாலே. எப்படி செத்துருப்பாங்க பாவம், எவ்வளோ கனவுகளோட அந்த குழந்தை காலாந்துருப்பாங்க. அந்த குழந்தை அவங்க கையில் இருக்கும் அப்படின்னு எவ்வளோ கனவு கண்டிருப்பாங்கல்ல. சொன்னோடனே அழுதாங்க பார்த்தீங்களா? எனக்கு அதுதான் பயங்கரமாக என் காதுக்குள்ள ஓடுது. ஆமாம், அப்புறம் சீக்கிரம் போயிடலாம். சரி, ஓகே, அவ்வளோதான், நம்ம கிளம்புறோம். ஓகே கைஸ், நாங்கள் இந்த இடத்துல கிளம்புறோம். இதோட வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் தட்டி விடுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நானும் அண்டு நம்ம தலைவரும் வந்து மீட் பண்ணுறோம். தைரியமாக்கிறேன். தி ஃபால்கன் ரைடர் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம ஸ்பூக்கி கௌதம் பிரதர் அதெல்லாம் கிடையாது, ஆனால் சொல்ல முடியாது. என்னை கொண்டு வந்து பேய் கூட சரணடைய வச்சுட்டு இந்த கம்பியெல்லாம் கையில் கொடுத்துட்டு பிரதரா அதெல்லாம் கிடையாது. பிரதர்லாம் கிடையாது, ஆல்மோஸ்ட் வந்து 2 பேரும் வந்து சேம் ஏஜ் தான், மாமன் மச்சா தான். இதுக்கப்புறம் அப்படிதான். நிஜமா சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, நான் மறக்கவே மாட்டேன் என் லைஃப்பில். ஆனால் இந்த பில்டிங்கோட பேரும் தெரியல, எதுவும் தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த பில்டிங்கே கொடுமையாகி போச்சு. அது வரைக்கும் சந்தோஷம். எல்லாரும் பிரதரோட சேனலை அடித்து தூள் கிளப்பி விட்டுருங்க, நம்ம ஸ்பூக்கி கௌதம் ப்ரோ சேனலை. நிஜமாக பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடாதுங்க, மனுஷன் வந்து நம்ம ஒரு நாள் வந்ததுக்கே பக்குன்னு இருக்கு. ஆனால் இதவே அவர் வந்து ஃபுல் வ்ளாகாக எடுத்துகிட்டு இருக்காரு. நிஜமாக ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் ப்ரோ. தேங்க்யூ எப்பா சாமி. ப்ரோன்ற வார்த்தையை மட்டும் கட் பண்ணிடுறேன். ஆனால் மாயா காஸ்டில் நான் பார்த்த வீடியோ அல்ல விட்டுருச்சு, இங்கே வந்து ரியாலிட்டியாக அல்ல விட்டுருச்சுங்க. நிஜமாக அவர் வேற லெவலில் பண்ணுறாரு. ஓகே, இதோட டாட்டா சொல்லிக்கிறேன்ப்பா. ஓகே டாட்டா, பை பை, see you. அண்டு நைட் டைமில் வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா போயிட்டு ஜாலியாக நைட்டு கோஸ்ட் ட்ரீம் வரும் உங்களுக்கு. ஹாப்பி கோஸ்ட் ட்ரீம், குட் நைட். ஹாய் காய்ஸ், என்னடா திடீர்னு வந்து வீட்டுக்குள்ளார உட்காந்து வீடியோ வருதுன்னு சொல்லிட்டு யாரும் ஷாக் ஆகாதீங்க. ஆக்சுவலாக நம்ம வீடியோவில் ஒரு பெரிய குழப்படி நடந்து போச்சு, செம்ம சொதப்பல். உங்களுக்கு கண்டிப்பாக அந்த டவுட் வந்திருக்கும். ஸோ அந்த டவுட்டை ஒரு கிளாரிஃபிகேஷனாக உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த சின்ன வீடியோ கிளிப்பு. அந்த வீடியோ பண்ணதே வந்து தலைவர் தான். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியலங்க, அவ்வளோ ஒரு பயம் திகிலோட கொண்டு வந்து பயங்கரமான இடத்துல விட்டுட்டாங்க. அதில் வேற பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு பெரிய வெட்டுக்காயம் போட்ட மாதிரி ஒரு காயம் வேற ஆயிடுச்சா. என்ன பண்ணுறது தெரியல, அன்எக்ஸ்பெக்டட். இவர் வந்து இடிச்சுக்கிட்டேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் மறுபடியும் கேட்குறேன், நான் உண்மையிலே இடிச்சுக்கினா நீ அங்கேயே என்கிட்ட சொல்லியிருப்பியே, எதுக்கு இடிச்சுக்கிட்டேன்னு வேற சொல்கிற, எப்படி ஆச்சு அது அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான். அப்புறம் தான் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னார். எனக்கு அது இடிச்ச மாதிரியே தெரிலங்க. இடிச்ச மாதிரி தான் இடிச்ச மாதிரி சொல்லியிருப்பேன், இடிச்ச மாதிரில யாரும் நகத்தை வச்சு நான் டாராக கிழிச்சு விட்ட மாதிரி இருக்கு இன்னும் அந்த காயம். ஆனால் பார்த்தீங்கன்னா நிஜமாக எனக்கு என்ன நினச்சி தெரியல, இதில் மெயினாக இந்த சம்பவத்தை எடுக்க வரும்போது என்னை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டாரு, என்னையா ஃபுட்டேஜ் எடுத்துருக்குற அப்படின்ட்டு. ஆமாம், ஏன்னா நீங்கள் வந்து அதை பார்க்கணும்ல, அந்த வீவிங் ஆகலாம் வந்து உங்களுக்கு கொடுக்கணும், இல்லைனா வந்து உங்களுக்கு அந்த கண்டினியூட்டியே வராது, ரொம்ப மிஸ் ஆகும். ஸோ அதுக்காக தான் இங்கே பாருங்கள் என்ன நடந்ததுன்னா, நம்ம தலைவர் வந்து நம்ம அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பில்டிங் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தோடனே வந்து வீடியோ கிளிப் எப்படி மாறி இருக்குன்றது பாருங்கள். இது வந்து ரா ஃபுட்டேஜ் அப்படியே வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கிறேன் வீடியோ, அதை தான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஃபுல் டைம் லேப்ஸ்
கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 மினிட்ஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் 49 செகண்டில் முடிச்சிருக்கிறாரு தலைவர். அது அது இல்லைங்க, நான் கரெக்டாக தான் எல்லா ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு வந்தேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் எபிசோட் ஒன்லேயே பார்த்துருப்பீங்க, கரெக்டாக தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் இதில் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரில, என்ன ஆச்சுன்னு தெரில, எனக்கு என்ன ஆச்சா இல்லை கேமராக்கு எதாவது ஆச்சான்னு ஒன்றுமே தெரில. ஆமாம், ஆனால் வந்து அவ்வளோ பெரிய வீடியோ. மற்ற வீடியோ எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. ஆக்சுவலாக இன்னும் இந்த வீடியோ ஒன்று, இன்னொரு வீடியோ ஒன்று இருக்குது. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டவுட் வரலாம். அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணுற விதமாக தான் இப்போ லாஸ்ட்டில் இந்த வீடியோ கிளிப்பை ஆட் பண்ணுறேன். இப்போ அது நிஜமா நான் பண்ணலப்பா, அது என்ன நடந்துச்சுன்னு தெரியலப்பா. நீங்கள் பண்ணீங்கன்னு சொல்லவே இல்லை. நம்ம மக்களுக்கு வந்து அது கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணுன்றதுக்காக நம்ம காட்டுறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே கைஸ், இப்போ நாங்கள் எல்லாருமே சேஃபாக தான் இருக்கோம். இப்போ அடுத்த ஒரு ஹாரரான ரைடில் வந்து இருக்கோம். மூவிங் போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து கண்டினியூஸாக வந்து 3 days ஷூட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்றைக்கி 4th டே, இன்றைக்கி ஷூட் போகுது. தலைவரோட வீடியோ வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த வீடியோஸ்லாம் இது வந்து வேற நம்ம சேனலில் ரெடியாக போடுறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்குங்க. ஆமாம், அதுவும் அவர் ரெடி பண்ணிட்டு இருக்காரு மும்மரமாக. உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ வர்றதுக்கு லேட்டானதுக்கு காரணமும் இதுதான் கைஸ். எங்களுக்கு வந்து சுத்தமாக உடம்பு முடியல, ப்ளஸ் வந்து அடுத்து உடனே ஒரு கமிட்மெண்ட் ஆகிடுச்சு. இங்கே வந்து ஷூட் எடுக்கலான்றதுக்காக வெளியே ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். இப்போ கண்டினியூஸ் ட்ராவலில் இருக்கும். அப்படி இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப டிலே ஆகிடக்கூடாது, அந்த ஒரு காரணத்துக்காக இப்போ இன்றைக்கி நைட்டு ஷூட்டை வச்சுக்கிட்டு நான் இங்கே உட்காந்து உங்களுக்காக எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அதில் தான் அந்த டைம் லேப்ஸ் எப்படி ஆச்சுன்னு தெரியல. ஆனால் அதில் தான் சரியான அல்டிமேட் சம்பவம் இருக்குது அதில். ஆமாம், இவர் தலைவர் வந்து தனியாக போன இடத்துலலாம் வந்து நிறைய விஷயத்த பார்த்ததா என்கிட்ட சொன்னார். அந்த விஷயத்தெல்லாம் தேடி பார்க்குறேன். அவ்வளோ ஸ்பீடாக எல்லாமே ஸ்லோ மோஷன் போட்டு நான் செக் பண்ணுறேன் இதுக்கே. அப்பயுமே வந்து அதை கேப்சர் பண்ண முடியல, அந்த ஜீரணிக்க முடியாத ஒரு சம்பவம். ஆனால் அதே நேரத்தில் அது ஜீரணிக்கவும் முடியல. சூப்பரான ஒரு வீடியோ. அது இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு கஷ்டமாகவும் இருக்குது. பரவாயில்ல, நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு உங்கள் சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். இருந்தாலுமே எங்களோட கடமை உங்களுக்கு என்ன நடந்தது எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகும். கண்டிப்பாக அதுக்காக எங்களோட கடமையை முடிச்சிட்டோம். உங்களோட கடமை இந்த வீடியோவை ஷேர் பண்ணி பெரிய சப்போர்ட்டை கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். அடுத்து சூப்பரான வீடியோவில் ஏன்னா யாருக்குமே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, நானும் என்னோட வீடியோவில் பார்த்துருக்கேன். யாருக்காக இருந்தாலும் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணும்போது எங்கேப்பா அந்த ஒரு விஷயத்தெல்லாம் காணோம், என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ற குழப்பம் வரக்கூடாது. அந்த காரணத்துக்காக தான் அதோட ஒரு சின்ன ஒரு கிளியராக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சொல்யூஷனுக்காக தான் இந்த வீடியோ இப்போ நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆமாம், ஓகே கேஸ், அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து நம்ம மீட் பண்ணலாம். பாய் 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 பாய்.